ஆ பார்த்து கொண்டு வாங்க அண்ணா. மெதுவா வைங்கண்ணா. பார்த்து பொறுமையா பொறுமையா அண்ணா பார்த்து. எப்பா எல்லாம் புதுசு பிராண்ட் ஐட்டம் எல்லாம் பார்த்து எடுத்து வைங்க. எதுவும் டேமேஜ் ஆயிட போகுது. வாமா அங்க பாரு. தம்பி எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடாதீங்க. எல்லாம் அங்கங்க வச்சுட்டு போங்க. எடுத்து வச்சிருங்க. அந்த வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் அந்த ரெண்டையும் உள்ள வச்சிருங்க. கிச்சன்ல கொண்டு போய் வைங்க. உள்ள பத்திரமா எடுத்து வைங்க. அண்ணா அதை எடுத்துட்டு வாண்ணா. பாத்துனே. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருப்பா. அப்பப்பப்பா கடையில என்ன கூட்டம். பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எல்லாம் முழுசா பார்த்து எடுக்கணும்னா 2 நாள் ஆயிடும் போலயே. அப்பா சும்மா எப்பவும் என் தம்பி எப்ப பார்த்தாலும் குடிக்கிறான், கூத்தடிக்கிறான், ஊரை சுத்துறான்னு இப்படியே உருப்படாம இருக்கிறான்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? மூத்தவன் போயிட்டான்னு இனிமே நாம தான் புரிஞ்சுக்கணும்னு அந்த பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பார்த்து பார்த்து பண்றான்னு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். அது வெறும் அட்டை புட்டியா, அட்டை பெட்டிக்குள்ள பொருள் இருக்கான்னு நீ தான் பார்த்து செக் பண்ணணும். கடைக்காரன்ட்ட போய் வெறும் அட்டை புட்டியே கேட்டிருப்பான். கடை காலியானா போதும்னு அவனும் வெறும் அட்டை புட்டியே கொடுத்துருப்பான். அதை வாங்கி வச்சிருக்க போறான். போய் பாரு போ. அப்பா சும்மா எதுக்கு அவனை எப்ப பார்த்தாலும் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவன் தான் பண்ணி கொடுத்தான். இப்ப என்ன, நீங்களாம் அவனை நல்லவனு சொல்லி தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதை நான் நம்பணும் நீங்களாம் நினைக்கிறீங்க. அதான தானோ? என்னப்பா சாமி, நீங்க வீட்டுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா பெருமையா தான் இருக்கு. ஆனா அந்த பெருமைக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, நான் என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அததான் சாமி நானும் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. அப்பா சும்மா என்னவோ அவனை ஸ்கூல் பையன் மாதிரி நிக்க வச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவன் தான் ஆபீஸ போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுல பணம் வந்திருக்கும். ஊருக்குள்ள அவன் ரியல் எஸ்டேட்டை போட்டுக்கிட்டு வாங்க ஆள் இல்லைன்னு சுத்திக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் ஆபீஸ் போட்ட அடுத்த நாளே அம்பானி ரேஞ்சுக்கு ஆயிட்டாரு. அதை நான் நம்பணும். இங்க பாருங்க, இந்த பணம் நல்ல விதமா சம்பாரிச்சு வந்திருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியறப்ப அப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஆனா உன் தம்பி முழிக்கிற மொழி ஒன்றும் சரியா இல்லை. எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா இதுல மட்டும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு இருக்குது இந்த சாவிக்கு பூஜை. இந்தாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த மனுஷன் எப்ப யார நம்பி இருக்காரு? ஃப்ரிட்ஜ நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவேன். அம்மா, நாளையில இருந்து உனக்கு கஷ்டமே இல்ல. இப்ப நம்ம மிக்ஸில கலர் கலரா சட்னி பண்ணலாம். ஆமாண்டி, இப்ப அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? அம்மா, இன்னும் உங்களுக்கு வேற எது வேணாலும் சொல்லுங்க. சித்தப்பாவை நான் கோத்து விடுறேன். அடிப்பாவி, இதெல்லாம் ஓம் பிளான் தானா? ஆமாம்மா, உங்களை அழ வச்சாருல்ல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். சரி வா. பாப்பா 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 செல்லம். அப்பா, பாப்பா நான் தான்டா அப்பா. செல்லம், எப்படி இருக்கீங்க? அப்பா எங்கப்பா இருக்கீங்க?
தானப்பா இருக்கீங்க? பாப்பா அப்பா அப்பா வந்துட்டியாப்பா? அப்பா இங்கேதான் இருக்கேன். அப்பா ஏன்பா என்னை விட்டுட்டு போன? நான் எங்கடா பாப்பா உன்னை விட்டுட்டு போனேன்? அப்பா எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன். டெய்லி உன்னை பார்க்கறேன், உன் கூட விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். போப்பா, நீ பொய் சொல்ற. நான் தான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் நிஜமா தாண்டா பாப்பா சொல்றேன். நீ என்னை பார்த்துட்டே தான் இருக்க. அப்பாவும் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன். இல்ல, நீ தான் சாமி கிட்ட போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் எப்படி திரும்பி வர முடியும்? நான் எப்படி சொல்லும் உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு சாமி கிட்ட போவேன்? அவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க. இல்ல, நீ தான் சும்மா சொல்ற. நீ என் கூட இருந்தா இன்னைக்கு என் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பாப்போம். பாப்பா, அன்னைக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் ஹவுஸ் செஞ்சு எடுத்துட்டு போனீங்கல்ல, அது செம்மையா சூப்பரா இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கும். எல்லாரும் பாப்பாக்கு கை தட்டிருப்பாங்க, சரியா? ஆமாப்பா, எங்க மிஸ் கூட எனக்கு வெரி குட் சொன்னாங்க. அப்பா, நீ நிஜமாவே என் கூட தான் இருக்கியாப்பா? ஆமாண்டா செல்லம். அப்பா இன்னொன்னு சொல்லட்டுமா? தமிழ் 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 எங்க இருக்க? தமிழ், லாஸ்ட் டைம் நீங்க தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க். அப்பா சொன்ன மாதிரியே வாங்கி காட்டிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமாப்பா, நீ தானே சொல்லுவ நான் நல்லா படிக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப நீ ஹாப்பி தானப்பா? அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டைம் மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் என் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். என்ன? சரிப்பா. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது கூட உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச அதே Black Forest ஃப்ளேவர். ஐ ஆமா. இப்ப நம்புறியா நான் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன்னு? ஆமாப்பா, நம்புறேன். இதே மாதிரி நீ எப்பவோ என் கூடவே இருக்கணும். உங்களை விட்டுட்டு நான் எங்கடா செல்லம் போக போறேன்? தமிழ், 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 இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். தமிழ், நீ என்னடி சொல்ற? அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமாம்மா, அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்பாவா? அப்பா எங்கடி? என்ன சொல்ற நீ? அம்மா, அப்பா இவ்ளோ நேரம் என் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. சரி, அப்பா உன்கிட்ட என்ன பேசினாரு? அம்மா, அப்பா சாமி கிட்ட போயிட்டாருன்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல. அப்ப
அப்பா எங்கேயும் போகலம்மா. அப்பா நம்ம கூடவே தான் இருப்பாராம். உனக்கு தெரியுமா? தமிழ், நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. அச்சிச்சோ, அதெல்லாம் இல்லம்மா. நிஜமாவே நான் அப்பா கிட்ட தான் பேசினேன். எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது, நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு மிஸ் வெரி குட் சொன்னது, இது எல்லாத்தையும் அப்பா சொன்னாரு. தமிழ், நீ ஏதோ கனவு கண்டு பயந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இங்கெல்லாம் வந்து நிக்க கூடாது. வா வா, போய் தூங்கல. வா வா, போய் தூங்கல. வா. படி, தூங்க ஒழுங்கா. அம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் நிஜமாவே அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். தமிழ், நீ ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? நீ படுத்து தூங்கு. அம்மா, அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. தமிழ், நீ எதையோ பார்த்து பயந்திருக்கடா. முதல்ல தூங்கு, கண்ணு மூடு. அம்மா, நீ எனக்கு பால் எடுத்துட்டு வரும்போது உன் கட்டை விரல்ல அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு அப்பா அந்த 2வது ஷெல்ஃப்ல இருக்கிற மருந்து எடுத்து அந்த காயத்துக்கு போட சொன்னாங்க. காயம் உடனே சரியாகி வலியும் நின்னுடுமா. என் கால் கட்ட வரல அடிபட்டது தமிழுக்கு எப்படி தெரியும்? தமிழ், ஒன்னும் இல்ல, நீ தூங்கு. எனக்கு ஒன்னும் இல்ல. வாசு, என்னடா நடக்குது? உண்மையிலேயே நீதான் வந்தியா? என்னோட கால்ல அடிபட்டது பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. அப்புறம் எப்படி தமிழுக்கு அது தெரியும்? என்ன சுத்தி என்ன நடக்குது வாசு? நீ நிஜமாவே என் கூட தான் இருக்கியா?
பாரதி, பாரதி, என்ன ஐயோ அத்தை, என்னாச்சு பாரதி? sorry அத்தை. காலங்காத்தால என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? பால் பொங்குனது கூட தெரியாம. இல்ல அத்தை, அது வந்து நேத்து நைட்டு நான் நல்லா தூங்கிட்டேன் அத்தை. திடீர்னு முழிச்சு பார்த்தா தமிழை காணோம். என்னடி சொல்ற? மறுபடியும் அவளை திட்டினியா? இல்ல அத்தை, நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? திடீர்னு முழிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்தவளை காணோம். எந்திரிச்சு வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். அவ இங்க நின்னு தனியா பேசிட்டு இருந்தா அத்தை. என்ன பாரதி சொல்ற? ஒருவேளை காத்து கருப்பு வேலையா இருக்குமோ? என்னன்னு தெரியல அத்தை. நான் அவ பயந்துட்டான்னு நினைச்சு என்னன்னு போய் கேட்டா அப்பா வந்தாருன்னு சொல்றா. அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றா. என்ன சொல்ற பாரதி? வாசு கிட்டியா? ஆமா அத்தை, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு அவ சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அத்தை. என்னடி மாய மந்திர கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு கேட்கறதுக்கே இப்படி இருக்குங்கிறீங்களே. ராத்திரி 2 மணிக்கு இதெல்லாம் நான் நேர்ல பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாரதி, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இருக்கா? இல்ல அத்தை, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, லீவு தான். ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல, நீ நானும் ஒரு தடவை இந்த வாசு பையன் ஊருக்குள்ள வம்பிழுத்துட்டு இருக்கான்னு ஒரு ஜோசியரை பார்த்தமே. அவர் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன அத்தை இப்போ? எதுக்கும் ஒரு 8 அவரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவோமா? ஒருவேளை ஏதாச்சும் பரிகாரம் சொன்னாலும் அதை உடனே செஞ்சிடலாமா? இப்படியே விடுறது சரியில்லை பாரதி. போய் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை செஞ்சிடுவோம். ம், சரிங்க அத்தை. பாரதி, வீட்டுல இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஆளுக்கு என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ம், அம்மா, தமிழ் வந்துட்டா. நீ போய் அவளுக்கு ஏதாச்சும் குடிக்க கொடு. ராத்திரி நடந்ததை பத்தி அவகிட்ட எதுவுமே கேட்காத. சரிங்க அத்தை. அம்மா. வா வா. என்ன செல்லம், அதுக்குள்ள எழுந்து வந்துட்டு? இன்னும் கொஞ்சம் தூங்கி இருக்கலாம்ல, லீவு தானே. என்னன்னு தெரியலம்மா, தூக்கமே வரல. அப்பா ஞாபகமாவே இருக்கு. சரி தமிழ், நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா. அம்மா உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். ம்? சொல்லுங்கம்மா, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஏமா 2 பேருமே இப்படி யோசிக்கிறீங்க? அது வந்து ஜோசியரே, நாங்க 2 பேரும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து என் பையனுக்கும் இதோ என் மருமகளுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு போனோம். ஆமாம்மா, வந்து பார்த்துட்டு போனீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னாச்சு? நான் சொன்ன பலன்ல எதுவும் நடக்காம போயிடுச்சா? இல்ல சொல்லாதது எதுவும் நடந்துருச்சா? என்னம்மா நீங்க 2 பேரும் ஏதோ முனி அடிச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களம்மா? என்னன்னு சொன்னாதானம்மா தெரியும். இல்ல, அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனப்ப என் மகன் ஜாதகத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்க. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜோசியத்துல சில விஷயங்களை மறைமுகமா தான் சொல்ல முடியும். அன்னைக்கு உங்க மகன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அப்பவே இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இருந்தாலும் என்னை தேடி வரவங்க கிட்ட அவங்க ஜாதகரோட ஆயில பத்தி வெளிப்படையா சொல்லக்கூடாதுங்கிறது எங்களோட ஐதீகம். அதனாலதாம்மா கண்டருக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கொஞ்சம் மறைமுகமா எச்சரிக்கை பண்ற மாதிரி நான் சொன்னேன்.
ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நாங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனேன். ஒரு வாரத்துக்குள்ளேயே என் மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். சிவசிவா, விதி எழுதி வச்சிருக்கிறத யாராலமா மாத்த முடியும்? இப்ப என்னம்மா, உங்க மருமகளுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்களா?